கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அம் நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன் 2018ல. 2000 அப்புறம் 2008 அதுக்கு முன்னாலே ஒப்பு கொடுத்துட்டேன். பட் 2018ல தான் நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னைய தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். முதல்ல இருந்தே எனக்கு அந்த வாஞ்சை இருந்தது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு. பட் 2018ல தான் என்னுடைய ரெசிக்னேஷன்லாம் கொடுத்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமா அற்புதமா நடத்துவாரு. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நானும் கீழ்ப்படிதலோடு நான் போகும்போது ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு அது பெருசா இருக்கலாம். மற்றவங்க கேட்குறவங்களுக்கு அது சின்ன காரியமா இருக்கலாம். பட் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஒவ்வொன்று சொன்னேன்னா ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவர் நடத்தின விதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்ப ஆராதனை வேலையில கடந்து போகணும். ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை நாங்க வரவழைக்கிறோம் கர்த்தாவே. நீங்க மகிமைப்படுகிற நேரமாக இந்த நேரம் எங்களுக்கு மாறணும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் கர்த்தாவே நீங்க உம்முடைய அன்பினாலே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. எத்தனை கோடி கோடியான குழந்தைகள் இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவரே நீங்க இந்த குழந்தைகளை நீங்க தெரிந்தெடுத்து நீங்க வரவழைச்சிருக்கீங்க. அவங்களுக்கு அந்த கீழ்ப்படிதலை கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கூப்பிட்டவுடன் வருவதற்கு ஒரு கீழ்ப்படிதல். அப்பா எத்தனை குழந்தைகள் ஆண்டவரே கூப்பிட்டா கூட எக்ஸாம்ஸ் இருக்கு, டைம் வேஸ்ட் ஆயிரும், இதுல எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகள் உம்மை நாடி உம்மை தேடி வந்ததுனால அதற்குண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம் ஆண்டவரே, நாங்க முடிந்தது இனிமேல் எழும்பவே முடியாது அப்படின்னு நாங்க சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நீங்க ஒரு புது துவக்கத்தை கொடுத்தீங்கப்பா. That was a new beginning. Lord, you make everything new at its time and season, Lord. We thank you, Lord. We praise you for your wonderful miracles in our life, Lord. நாங்க வீழ்ந்து போன நேரத்துல எல்லாம் எங்களை தூக்கி எடுத்த தெய்வம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, எத்தனையோ முறை சத்ருவானவன் என்னை பார்த்து முடிஞ்சிட்ட, அவ்வளவுதான், இனிமேல் நீ எழும்பவே மாட்ட, இனிமேல் நீ அவ்வளவுதான்,
நீ ஒன்றுக்கு லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரு நாளும் அப்படி சொன்னதே இல்லப்பா. நீங்க ஒரு நாள் கூட என்னைய பார்த்து நீ எதுக்குமே உபயோகம் இல்லாதவன் என்னைக்குமே நீங்க சொன்னதே இல்லை. ஏன்னா நீங்க என்னை படைச்சவங்க, நீங்க என்னை உருவாக்கினீங்கப்பா. என்னை உம்முடைய கரங்கள், உம்முடைய விரல்கள் என்னை உருவாக்கினதுனால என்னை பற்றி முழுமையாக நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் நீங்க என்னைய தோற்று போனவள் என்றோ, நீ வீழ்ந்து போனவள் என்றோ, நீ பாவத்துல வீழ்ந்தவள் என்றோ நீங்க ஒரு நாள் கூட நீங்க என்னைய குற்றம் சொல்லவே இல்லப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல தெய்வம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Yes, Lord. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து நகைத்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, உலகின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் பெருமை மேன்மை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும் இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து என்னை நடத்தி செல்பவர் நீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என் இயேசுவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க வளர்த்தி கொடுங்க. இந்த பிள்ளைகளை ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிகிற அறிவினாலும் கர்த்தாவே நீங்க பெருக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகதிகமாய் வளர்ந்தது போல கர்த்தாவே இந்த குழந்தைகளை ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க வளர்த்தி கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமளிக்கிறோம் பிதாவே, ஆமாம். இன்றைக்கு டாபிக் ஆண்டவர் எனக்கு பேசினது கொடுத்த டாபிக் எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் இத தன்னுடைய சிலுவையில இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் இல்லையா, எல்லாம் முடிந்தது. யோவான் 19:28 ஆண்டவர் சொல்வாரு, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியத்துல தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறத நிறைவேற்றும்படியாக அவர் எல்லாம் முடிஞ்சது, சரி என்னுடைய வேலை, இந்த பூமியில வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் தாகமா இருக்கிறேன். எதற்காக அவர் தாகமா இருந்தாரு? நமக்காக தான். நம்முடைய ஆத்துமாக்களுக்காக அவருடைய தாகம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அவர் தாகமா தான் இருக்கிறார். நமக்காக அவர் தாகமா இருக்கிறார். என் பிள்ளைங்க என்கிட்ட வருவாங்களா? தாகத்தோடு காத்திருக்கிறார். ஜீவ தண்ணீரை அவர் வச்சுட்டு கையில வச்சுட்டு தாகத்தோடு காத்திருக்கிறார். அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவரே முடிச்சிட்டாரு. He finished all his work from the beginning to the end. He has completed the job. நம்முடைய வேலை இங்க கடைசியில ஒரு வால் மாதிரி தான் இருக்கு. அவர் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுப்பார். So we have to continue the legacy that the Lord has left behind. அவர் விட்டு போன அந்த அந்த kingdom work we have to continue. That is our main job, our priority. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொன்னாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரை நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்போ உலகம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்க, இதுதான் அவரு நம்மளுக்கு கட்டளையா கொடுத்திருக்கார். அதை he has given it as a commandment. அது ஒரு கட்டளை. உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறதா நம்மளுக்கு முக்கியமான வேலை. மற்ற வேலையெல்லாம் இங்க உலகத்தின் காரியங்கள், நம்முடைய ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே it should go along with that, not the main priority. The main priority, what the Lord has commanded us, is to complete his legacy, what he has left behind. அவர் விட்டு போன அந்த kingdom work, we are supposed to do it. So how many of us are ready to do it? How many of us are ready to be obedient to his will? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றது மாத்திரம்தான், தேவ சித்தத்தை நிறைவேற்றதா நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்ட வேலை. அதனால அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வாலிப வயசுல நம்ம கர்த்தரை தேடுறோம் இல்லையா? எவ்வளவு நல்ல ஒரு காரியம். கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன தேடுறீங்க? What are you searching for? He is asking us, what are you searching for? யாரை தேடுறீங்க? அதுல எரேமியால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீங்க என்னை முழு மனதோடு நீங்க தேடினால் நீங்க என்னை கண்டடைவீர்கள். எரேமியா 29 12th verse. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் நம்மளுக்கு காணப்படுவார். நம்ம அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளுக்கு வெளிப்படுவார். So we need an encounter with the Lord.
அது எவ்வளவு சீக்கிரமா அந்த என்கவுண்டர் நடக்குதோ அவ்வளவுக்கு நம்ம பாக்கியவான்களா இருப்போம். சோ நிறைய பேரு வாலிப வயசுலயே ஆண்டவரோட என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. 17 இயர்ஸ்லயே நிறைய பேரு ஆண்டவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவங்களுடைய பிரயாசம், அவங்க the steps that they take towards the Lord. I want to please you Lord, I want to be with you Lord, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. I love you Lord. இந்த உலகத்தின் ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டு அவரையே தேடுகிறவர்களுக்கு அவர் கண்டிப்பா வெளிப்படுவார். அதான அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் பொய்யாகாதே. அவர் ஒன்னும் பொய் சொல்றதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரன் இல்லைல. ஸோ he is God. He will definitely do what he has promised us. முழு இருதயத்தோடு அவரை தேடணும். முழு இருதயத்தோடு அவரை தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல அந்த யூடியூப்ல பாக்குற அந்த அந்த மாதிரி ஏதோ இல்ல ஷார்ட்ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நான் தேடுறேன்னு சொன்னா அதெல்லாம் அவர்கிட்ட அதெல்லாம் பார்த்து அவர் மயங்க மாட்டார். அவர் அதெல்லாம் பார்த்து மயங்க மாட்டார். அவர் நம்ம இருதயத்தை டார்ச் லைட் போட்டு நம்ம இருதயத்துல ஸ்னூக் அண்ட் கார்னர் பார்த்து வெளிச்சத்துக்கு கொண்டாடுவார். ஒன்னு இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளிச்சத்துல கொண்டாந்து அவர் தெரியும், நம்மளை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி தெரியும். அதனால அவரை நம்ம ஏமாத்தவே முடியாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தேடுறேன், ஆண்டவரை தேடுறேன், ஆனா என்னால அவர் எனக்கு கண்டே பிடிக்க முடியல, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, பாடுகள் இருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் முழு இருதயத்தோடு என்னை தேடு, என்னை கண்டுபிடிப்ப. அப்ப நம்மளுக்கு உள்ள ஒரு ஜாப் என்ன? அவரை கண்டுபிடிக்கணும். எப்படியாவது அவரை என்கவுண்டர் பண்ணிடணும். We have to look at him, we have to see him, or we have to hear his voice. அவரை எப்படியாவது தடவியாவது கண்டுபிடின்னு சொல்லியிருக்காரு அப்போஸ்தலர் 17th சாப்டர்ல. என்னை நீ தடவியாவது கண்டுபிடிச்சு, இருட்டுக்குள்ளதான் இருக்க, பரவாயில்ல, நீ என்னைய தடவியாவது கண்டுபிடிச்சிரு. தடவிரு, தடவி தடவி கண்டுபிடிக்கணும். இருட்டுக்குள்ள இருக்க, கண்ணு தெரியல, குருடா இருக்கு, அவர் எங்க இருக்காரு தெரியல, ஆண்டவரே எங்க இருக்கீங்க, கதறி கதறி அழுது அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. கண்டுபிடிச்சிட்டு என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே என்னை படைச்சிங்க, ஃபார் வாட் பர்பஸ் ஐ எம் ஹியர் லார்ட், கேட்டுறணும். அவர்கிட்ட கேட்டுறணும். நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவர் அந்த உரிமை கொடுத்திருக்கார். அவர் கடவுளா இருந்தோம் தன்னையே தாழ்த்தினார். சரியான ஒரு தாழ்மை. நம்மளுக்கு அதை யோசிச்சாலே நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒரு தாழ்மை வருமானு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல கொயர்ல போய் நல்ல ஒரு பாட்டு பாடிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க நல்லா பாடினீங்க சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஒரு பெருமை வந்துடும் இல்லையா? நான் நல்லா பாடினேன். ஆனா ஆண்டவரே இந்த உலகத்துல படைச்சவரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்துக்கு தன்னைத்தானே தாழ்த்தி, அவரு பயங்கர பரிசுத்தர், பயங்கரமான பரிசுத்தம் அவர்கிட்ட இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தத்துல அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். இந்த பாவ உலகத்துக்குள்ள அவர் வந்தார். நம்ம எல்லாரும் இந்த பாவ உலகத்துல தான் இருக்கோம். நம்மளை மீட்கும்படியாக இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை வெளியில எடுக்கணும், பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரணும் தான் அவர் வந்தாரு. அவரு இந்த பாவிகளோட அவர் எப்படி வாழ்ந்தாருன்னே நம்மளுக்கு புரியல. பிகாஸ் இங்க எல்லாருமே நம்ம ஒரே பாவம் தானே. எல்லாரும் யாரை யாரு விழுங்கலாம், நான் பெருசா நீ பெருசா, இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம். அப்போ நம்மளுடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? குப்பையும் கந்தலுமா இருக்காமா நம்முடைய நீதி. நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஒரு பாவம் செய்யல, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். பட் நம்மளுடைய நீதிகள் அவர் முன்னால குப்பை. நம்ம எல்லாருமே மண்ணினால உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். we belong to the earth but he is from heaven. நாம இந்த மண்ணினால உருவாக்கப்பட்டதுனால நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம் எப்பயுமே மண்ணை நோக்கியே தான் போகும். மண்ணை நோக்கியே தான் நம்ம இருக்கோம். நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ஏற்றவைகளாத்தான் போகும். பட் ஆண்டவர் நம்மளை என்கவுண்டர் பண்ணும்போது நம்மளை என்ன பண்றாரு? அவர் நம்மளை உயர்த்துகிறார். அவர் நம்மளை ஆவிக்குரியவர்களா மாற்றுகிறார். when you become a spirit, when you become a spirit, you leave all these earthly things. இந்த earthly things, இந்த ஆசாபாசங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள், நான் பெரியவனாகணும் அப்படின்ற எல்லா ஆசையும் அவர் விட வச்சிருவார். So you rise to another level when the Lord encounters you. How many of you would like to be in that level? How many of you would like to come to that level?
எத்தனை பேருக்கு அதுல ஆசை இருக்கும்? கொஞ்சம் கை உயர்த்தி காமிக்கிறீங்களா? You want to go to that spiritual level, not this earthly level. யாருக்குமே ஆசை இல்லை போல இருக்கு போறதுக்கு. ஓ praise God, ரேகா and Serin Getzial, Princey, Serin, praise the Lord. அப்போ ஆவிக்குரியவர்களாக நாம் மாறணும். ஏன் ஆவிக்குரியவர்களாக நாம் மாறணும்? Why should we crucify the flesh and we go to the spiritual level? Why? Because that is our nature. அதுதான் நம்மள ஆண்டவர் படைச்சதே. அதுதான் ஆதாமை படைச்ச போது ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. the body was the least. அதுல ஆதாம் ஒரிஜினலா அவரு he was in the spirit level. He was a spirit because God was spirit, and you know God is spirit. Even now God is spirit, you know that. So God says, I have created you in my என்னுடைய சாயலில நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் பாருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மனுஷனை அவருடைய சாயலில அவரை மாதிரியே அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவருடைய சாயல்னா என்ன சாயல்? அவர் ஸ்பிரிட்டா இருக்காரு. நிச்சயமாகவே அவரு ஆதாம ஸ்பிரிட்டா தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியா அவர் ஆதாம கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ வை ஷுட் வி கோ டு த ஸ்பிரிட் லெவல்? டு கம் பேக் டு த ஒரிஜினல் லெவல். Because now we are in the sinful world, we are having this flesh, this body. Now when we go to the spirit level, then you will become the face of God. சாயல், அத்துடைய சாயலா நம்ம மாறணும். இதுக்குதான் ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். இயேசு கீழே இறங்கி வந்தது, பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தது நம்மள மறுபடியும் ஸ்பிரிட்டா மாத்துறதுக்கு. So when you become holy, you become the face of God. நீ ஆண்டவர் மாதிரியே உருவாகணும், இயேசுவாக உருவாகணும், இயேசுடைய ஜெராக்ஸ் காப்பியா உருவாகணும். For that you should crucify the flesh. Is it very difficult to crucify the flesh? Yes, it is difficult. நம்மளுடைய சொந்த பலத்தினால அது கூடவே கூடாது. But when the Holy Spirit comes inside of us, then it is very easy. He is able to make us holy. He is able to make us a spirit. And when we become a spirit, we will leave all these earthly things. இந்த மாம்சத்துக்குரிய இந்த ஃப்ளஷுக்குரியதெல்லாம் நம்ம விட்டுரும். அந்த கோபம், ஆசைகள், பொறாமை, போட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும், இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஜீசஸுடைய சாயலா மாறிடுவோம். we will become like Jesus. இதுக்கு தான் அவர் வந்தார், இறங்கி வந்தார். இதுக்கு தான் அவர் அந்த சிலுவையில போய் பாடுபட்டார். அந்த சிலுவை, he crucified his own flesh that we will so that we will also crucify our flesh. அவர் ஒரு நாள் தான் பண்ணாரு, ஆனா நம்ம வாழ்நாள் எல்லாம் we have to crucify the flesh ன்னு அவர் நினைச்சிருக்காரு, ஆண்டவர் நினைச்சிருக்காரு. அதுக்காக நம்ம crucify the flesh அப்படின்னா நீ சாப்பிடக்கூடாது, நீ இஷ்டப்படி இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இல்ல. You just live what the Holy Spirit asks you to do. Holy Spirit, when he comes inside you, he will dictate you, he will tell you, he will instruct you, and he will say, do this, do that. And you listen to the voice of the Holy Spirit and you go. And Romans 8 under those who live by the Spirit. Romans 8. யாராவது வாசிக்க முடியுமா? ரோமன்ஸ் 8 அதிகாரம் 1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? என்ன தமிழ் நிறைய பேருக்கு புரியாது. ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு சொன்னா அதெல்லாம் புரியுமா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? 8:1 ரோமன்ஸ் 8:1. இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா யாராவது? So now there is no condemnation for those who belong to Christ Jesus. There is no condemnation. So they will not be condemned.
those who live by the Spirit. If you refuse the flesh and live by the Spirit, there is no condemnation. ஸ்தோத்திரம் அப்பா. அப்போ இந்த 10th verse 8:10 10th verse And இங்கிலீஷ்ல Christ வாசிக்கிறீங்களா? lives within you. And Christ lives within you. So even though your body will die because of sin, the Spirit gives you life because you have made right with God. Praise the Lord. Thank you, Seren. So revive. You need a revival of your spirit. When you become a spirit, you can live a holy life. You can never live a holy life without the Holy Spirit, without the help of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. Stotram. Stotram. So we need to necessarily become a spirit. That is the அதுதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில சம்பாதிச்ச பலன், நமக்காக சம்பாதித்த பலன். So we need to enjoy the fruits of the Holy Spirit. Enjoy the fruits of the Holy Spirit, or enjoy the fruits of the cross which Jesus carried on his shoulders. So Jesus carried all our sins on his shoulders. So we need to enjoy the fruits of his labor. The fruits of his labor. So நம்ம ஆண்டவருடைய பாடுகளின் பலனை அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். பாடுகளின் பலன் அது என்ன? அதெல்லாம் என்ன? அவர் பட்ட பாடுகள் வீணாகக்கூடாது இல்லையா? அவர் பட்ட பாடுகள் வீணாய் போயிடக்கூடாது. அப்ப அந்த பாடுகளின் பலனை தான் நம்ம அனுபவிக்க நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். அதுக்குதான் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த பாடுகளின் பலன் அது என்ன? பாடுகளின் பலன் அவருடைய தாழ்மை ஒரு பங்கு வேணும், அவருடைய கீழ்ப்படிதல் நம்மளுக்கு பங்கு வேணும். அவர் சம்பாதித்த கனம், the honor that he earned on the cross, அதுல நம்மளுக்கு பலன். we need honor, we need glory, we need his grace, we need the peace that he earned on the cross. Then we need a portion of his silence, அவர் சைலன்ஸ்ல, அவருடைய பேஷன்ஸ்ல, அவருடைய forgivenessல, அவருடைய ஹோலினஸ்ல, அதுல எல்லாத்துலயும் நம்ம பங்கு பெறணும் தான் அவர் நமக்காக அந்த சிலுவையை சுமந்து அந்த பாடுகள் எல்லாம் பட்டு கடைசியில அவரு தாய் தந்தையார் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைப்பாங்க? சொத்து இல்ல? இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தையார் நமக்கு என்ன பண்ணுவாங்க? வீடு, அப்புறம் பேங்க் பேலன்ஸ், அப்புறம் அப்புறம் ரிச்சஸ், ட்ரெஷர்ஸ் நமக்கு தாய் தந்தையார் சேர்த்து வைக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்றோம்? we inherit it. we inherit whatever our parents earn, இல்லையா? அதே மாதிரி ஜீசஸ் நம்முடைய அப்பா, நம்ம அப்பா ஜீசஸ் தானே, பெர்மனன்ட் அப்பா அவர் தான், பரம தந்தை, இட்டர்னல் காட், he is our father. அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? he has earned every grace for us, every character. அவருடைய கேரக்டரை நம்ம ரிப்ளிகா, we should be a replica of his characters. நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அவருடைய கேரக்டர்ஸ். அதெல்லாம் the riches of his glory, that is the riches of his glory. அவருடைய மகிமை, அவருடைய மகிமையில நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா we need
to inherit whatever he has earned on the cross. புரியும் நினைக்கிறேன். Inherit, that is your right, that is your birthright. Your birthright. நம்ம இந்த உலகத்துல பிறந்தது அம்மா அப்பா பிசிக்கலா பிறந்தோம் இல்லையா, அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஜீசஸ்குள்ள நம்ம பிறக்கும் போது, when the Holy Spirit comes inside of us, when we are anointed, why should we be anointed? இதுக்குதான், to get all the riches of the glory which Jesus earned on the cross. That is why we should be born again. We need to be born again, and we need to earn the riches of his glory. What are the riches of his glory? அவருடைய தாழ்மை. He was God. அவர் எல்லாத்தையும் படைச்சவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவருடைய சீஷருடைய கால்களை பாதங்களை கழுவினார். எதுக்கு அவர் கழுவினாரு? To just show, நான் உங்களுக்கு கழுவுற மாதிரி grace is given to those who are humble. Grace is given to those who are humble. Mother Mary earned this grace through her humility. Mother Mary earned this grace. She was full of grace through humility. So you should remember the humility of Mother Mary, so that you will receive the full grace, the abundant grace. கிரேஸ்ன்றது அது சாதாரண காரியமே இல்லை. மதர் மேரிக்கு she was full of grace, so that she became the, அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ கிருபை அவங்களுக்கு இருந்ததுனாலதான், அவங்க மேல அவ்வளோ கிருபை ஆண்டவர் வச்சதுனால அவங்க ஜீசஸோடைய மதர் ஆகுறதுக்கு அவங்க she was chosen only because of grace. அவங்க செஞ்ச எந்த காரியத்தினாலும் இல்ல, அவங்க பெருசா எதுவுமே செய்யல, அவங்க நம்மள மாதிரி பிறந்தாங்க, அவ்வளவுதான். பட் பை கிரேஸ் she earned it, by grace. ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி கிரேசஸ் கொடுக்கப்படணும். இப்போ மோசஸ் என்ன சொல்றாரு? உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதானால் அப்படின்னு சொல்றாரு. உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், அப்ப ஜீசஸுடைய கண்கள்ல நம்மளுக்கு கிருபை கிடைக்கணும். The grace we need to earn the grace. That is very very important. எதை கேட்டாலும் கிரேஸை கேட்டுறணும். கிரேஸ் மாத்திரம் இருந்தா போதும். மோசஸ் அவர் பயங்கர கோவப்படுற ஒரு கேரக்டர் தான். ஆனா அவருக்கு கிடைச்ச கிரேஸ்னால 40th இயர்ல இருந்து 80th இயர் வரைக்கும் அவரு காணா போயிட்டாரு, வனாந்திரத்துக்கு போயிட்டாரு. அவர் ஓடி போய் ஒளிஞ்சா மனுஷன் தானே. ஆனா அவருக்கு ஒரு கிரேஸ் கொடுத்தாரு பாருங்க ஆண்டவரு. 80 வயசுல இருந்து அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது, till 120 years. நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் வேணும். நாட் அட் த ஏஜ் ஆஃப் 80, பட் அட் த ஏஜ் ஏர்லியர் ஏஜ். நீங்க எங்க இருக்கும் போதே அந்த கிரேஸை நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், அந்த கிருபையை வாங்கிக்கணும். அந்த கிருபை உள்ளவன் பாக்கியவான். அந்த கிருபையை வாங்குறதுக்கு தான் ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்தார், அந்த பாடுகளை பட்டார். அவர் என்ன சொன்னாரு கெத்செமனி தோட்டத்துல? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் விலகட்டும் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் மாத்திரம்தான் சொன்னார். அதேதான் நமக்கும். நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம் தான் நம்ம வாழ்க்கையில
நடக்கணும். நாட் அக்கார்டிங் டு அவர் ஓன் வில். ஸோ இந்த முக்கியமான ஒரு மெசேஜ் தான் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார். நாட் அக்கார்டிங் டு யோர் வில், யோர் ஓன் வில் அண்ட் விஷ், பட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இத சொல். Tell them that I want them to obey my word. Tell them. இதுதான் மெயின் பாயிண்ட் ஆண்டவர் சொல்ல சொன்னது. To obey what the Holy Spirit says. If you obey to the voice of the Holy Spirit, then he will direct your path. He will say, he will instruct you, and he will direct your path. நீங்க போக வேண்டிய வழியை அவர் சொல்லி தருவார். இந்த வழியில போ, இப்படி செய், இதை செய் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி தருவார். ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எப்பயுமே நீங்க ஜெபிங்க, Lord, fill me with your Holy Spirit, Lord. I need to do thy will. So it's a glorious life when you do his will. The life will be peaceful. இங்கே நீ to do thy will, whether it is painful or not. Let me do what you want me to do, Lord, not what I want to do in this life, Lord. Give me a portion of your holiness. எனக்கு அந்த பரிசுத்தத்துல பங்கு கொடுங்க ஆண்டவரே. I want holiness, Lord. அந்த ஹோலினஸ்க்காக, அந்த பரிசுத்தத்துக்காக கதறி அழுகணும். எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. நேசிக்க முடியாது. எஸ் ரேகா, ஒரு நெட்வொர்க் இஷ்யூ சிஸ்டர், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, அதனால பிள்ளைங்க கேட்கலன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நெட்வொர்க் இஷ்யூ இப்ப இருக்கா சிஸ்டர்? இப்ப கேக்குது. சில நேரம் கொஞ்சம் 1 மினிட் பிரேக் ஆகி மறுபடியும் இது வாய்ஸ் வருது. அப்படியா? ஸ்தோத்திரம். கேட்கலன்னா சொல்லுங்க சிஸ்டர், கொஞ்சம் பொசிஷன் மாத்திக்கிறேன். இப்ப கேக்குது சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எந்த நெட்வொர்க் இஷ்யூ இல்லாம அப்பா நடத்தி கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, நீங்க கொடுக்க வேண்டிய மன்னாவை ஆண்டவரே கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதற்குண்டான பலன் நம்மளுக்கு உண்டு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொலோசியன்ஸ்ல சொல்லியிருக்கிறார். அவரே நம்ம சேவிக்கிறதுனால, அவருடைய இஷ்டப்படி நம்ம நடக்கிறதுனால நமக்கு அதன் உண்டான ஃப்ரூட்ஸ் நிச்சயமா கிடைக்கும். ஒரு பிடி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குண்டான பலன் உண்டு இல்லையா? அப்ப அவருக்காகவே நம்ம வாழும் பொழுது, அவருடைய சித்தப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, லார்ட் ஐ வில் டூ யோர் வில், லார்ட் ஐ வில் சரண்டர் மை செல்ஃப் டு யூ, லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஹவு மச் ஹி வில் கிவ் பேக் ஆல் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் லேபர். நம்ம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாளைக்கு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம நிக்கணும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாளைக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல அங்க நிக்கணும். அவருக்கு முன்னால நாம நிக்கணும். அந்த நல்ல கல்வன் லூக்கா 23:41, லூக் 23:41ல நான் அந்த நல்ல கல்வன் என்ன சொல்றான்? நாமே நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அந்த கெட்ட கல்வனை பார்த்து கடிந்து கொள்றான். சோ நம்ம என்ன இன்னைக்கு விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா நாளைக்கு நம்ம அறுப்போம். அதனால ஜாக்கிரதையோடு நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நான் என்ன பேசுறேன், இன்னைக்கு நான் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றேன்,
கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து பிரவாதிருப்பதாகன்னு சொல்லியிருக்காரு. கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அதுக்குள்ளான பலன் உண்டு. பிரயாசப்படுகிறவர்கள் பிரயாசத்திலே முந்தி அவருடைய பலனை அறுப்பார்கள். அதனால பிரயோஜனப்படுவார்கள். அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? நம்ம என்ன டிசிஷன், what is the decision that we are making today? The fruits of the decision we are going to reap tomorrow. இன்னைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சேன், இன்னைக்கு நான் எரிச்சல் பட்டேன், கோபப்பட்டேன் அப்படின்னா நாளைக்கு அதோடைய பலன் எனக்கு உண்டு. அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் மாத்திரம் இருந்துருச்சுன்னா கர்த்தர் நம்மளை கரெக்டா கொண்டு போயிடுவார். ஆவியானவர் நம்மள சரியான பாதையில நடத்திட்டு போயிடுவார். அதனால நம்ம நாட்கள் முடியும் வரை நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக surrender yourself to God. Surrender a total body, mind and spirit to God. If you surrender, நிச்சயமாக அதற்குண்டான பலன் கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையில அவர் நிற்பார். அவர் சொன்னது உண்மையுள்ளவர். அவர் உண்மை காக்கிறவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். He is a faithful and a truthful God. He is a faithful and truthful God. He is a righteous God. He will never deceive us. அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை இறுதி வரை காக்க அவர் வல்லவர். He will take care of you till the end of your days, and even after your end of this day of your days on earth, he will take care of you in heaven. அதனால ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறார், எனக்காக நீ வருவியா? எனக்காக நான் உனக்காக என் உயிரையே கொடுத்தேன். I brought you with my blood. You're precious to me. You're precious in my eyes. நான் உனக்காக என் ரத்தத்தையே சிந்தி உன்னை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். பிசாசுடைய கையில இருந்து பறிச்சிருக்காரு ஆண்டவர். அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை கொடுத்து அதுக்கு பதிலா உன்னுடைய ஆத்துமாவை அவர் வாங்கியிருக்கிறார். தட் இஸ் how he redeemed you. ரொம்ப ஈஸியா கிடையாது. அவர் ரொம்ப தன்னுடைய பாடுகளினால அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதுனால அதோடைய ஆத்தும பலன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். நான் சிந்திய ரத்தத்துக்கு எனக்கு பலன் வேணும் அப்படின்னு அவர் டிமாண்டிங். Will you refuse? Will you refuse or you will accept the holiness which he is ready to give you? Will you accept his holiness? Will you surrender and tell Jesus, Lord, I want to be holy. Make me holy. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். இந்த ஒரு வார்த்தை, Lord, make me holy, Lord. இந்த நேரத்துல என்னுடைய ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸ் நான் சொல்றேன். என் லைஃப்ல நடந்தது. நானும் இந்த மாதிரி பரிசுத்தவான்களை பத்தி நிறைய நான் இந்த டிவில பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதா டிவில நைட்டு 10 o'clock. அப்போ ஒரு நாள் நான் யோசிச்சேன், டெய்லி அந்த டாக் வரும். டெய்லி ஒரு பரிசுத்தரை பத்தி அவங்க பேசுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் நினைச்சேன், எனக்கும் பரிசுத்தராகணும். அப்ப நான் பயங்கர கோவப்படுவேன், பயங்கரமா இருப்பேன். வேற ஆளு நானு. இப்ப ஆட்டுக்குட்டி மாதிரி மாத்தி விட்டாரு ஆண்டவரு. அப்ப நான் ஒரு சிங்கம், புலி, கரடி மாதிரி இருப்பேன். அப்போ ஆண்டவரு நான் ஒரு நாள் ஒரு சின்ன ஜெபம் சொன்னேன். ஆண்டவரே, நான் இவங்களும் என்னை மாதிரி மனுஷங்க தானே, அவங்களெல்லாம் பரிசுத்தவான்களாயிட்டாங்க, நானும் பரிசுத்தராகணும் ஒரு நாள் சொன்னேன். அவ்வளவுதான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய லைஃப் டிஃப்ரெண்டா மாறிச்சு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கோபம் வரும். அந்த கோபம் வந்தா பாத்திரமெல்லாம் தூக்கி வீசிடுவேன். அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளுதான். அப்போ ஆண்டவர் கோவப்படாத அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். உடனே அப்படியே நிறுத்திடுவேன், கோபத்தை அடக்கிடுவேன். அது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பலன் கொடுப்பார். நம்ம கேட்டாக்கு பலன் கொடுப்பார். நம்ம கேட்கணும். ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ். அப்போ சரி ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் எனக்கு பலன் தரணும் இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு.
எனக்கு இருக்கிற செல்ஃபிஷ்னஸ், அப்புறம் எல்லா இடத்துலயும் அப்படி அந்த மாதிரி யோசிச்சதுல நிறைய கெட்ட குணங்கள் இருந்திருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்மளே அறியாம நம்ம ரத்தத்துல இருக்கு. ப்ரைடு இருக்கு இல்லையா? நல்லா நம்ம படிக்கிறோம், நம்ம நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னு கண்டிப்பா ப்ரைடு இருக்கும்ல. அதெல்லாம் இருந்திருக்கு, நிறைய ப்ரைடு. ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணுன்னா நொறுக்கி அப்புறம் பரிசுத்தர் ஆகணும்னு கேட்டுட்டோம்ல. அப்புறம் அவர் வேலையை செஞ்சாரு. அப்புறம் நான் ஓ இதெல்லாம் என்கிட்ட இவ்வளவு கெட்ட குணம் இருக்கா? முதல்ல நம்மளை பத்தியே நம்ம நல்லா தான் நினைச்சுக்கோம். என்கிட்ட என்ன பாவம் இருக்கு? நான் என்ன கொலை பண்ணேனா? அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்த்தாலே போச்சு அப்படின்றாரு இல்லையா? சோ நீ ஒருத்தரை முட்டாள்னு சொன்னாலே போச்சு, நீ அவனை கொலை பண்ணிட்ட, அவன் இருதயத்தை பாதிச்சுட்ட. அப்போ ஒருத்தனை பார்த்து நீ முட்டாளு, குட் ஃபார் நத்திங், நான் ஒருத்தனை பார்த்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. ஐ ஹவ் கில்ட் ஹிம். நான் கொலை பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஆண்டவர் ஜீசஸ்க்கு முன்னால. ஸோ நம்ம நினைச்சுக்க வேண்டாம், நம்ம ரொம்ப நீதிமான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே முடியாது. பிகாஸ் வி சின். ஒரு நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 தடவை பாவம் பண்றான். இன் அவர் தாட்ஸ். ஸோ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ உன்னுடைய தாட்ஸை பரிசுத்தப்படுத்து அப்படின்னாரு. அப்போ எனக்கு தெரியல, என்னடா இது தாட்ஸ் எப்படிப்பா பரிசுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ பிரேட், ஹோலி ஸ்பிரிட் லார்ட், மேக் மை தாட்ஸ் டு பி ஹோலி லார்ட், ஐ டோன்ட் நோ லார்ட். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஒருத்தரை நம்ம பார்த்த உடனே அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுவோமாமா. ஒருத்தர் புதுசா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே we will judge some. 7 ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம மனசு யோசிச்சிருமாமா, நம்மளே அறியாம. ஸோ தட் இஸ் த திங். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் when we judge others, இவன் இப்படிதான், இவன் அப்படி பண்ணுவான், இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னும் போது sin தான். ஸோ இன் அவர் தாட்ஸ் we are sinning. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸா ஆண்டவர் அப்படியே தட்டி தட்டி எடுத்து கொண்டு வந்தாரு. இப்பயும் நம்ம ஒன்றும் ரொம்ப பரிசுத்தவான்லாம் சொல்ல முடியாது. பட் ஹி இஸ் கிவிங் தட் ஸ்பிரிட், லைக் உணர்வுள்ள ஒரு ஆவியை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ நம்ம சின் பண்றதுக்கு முன்னாலே முதலே எச்சரிப்பாரு. அப்படி இல்லைன்னா நம்ம சின் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தையோ ஒரு எண்ணங்களோ தவறா யோசிச்சிட்டோமோ இல்லை தவறா செஞ்சிட்டோமோ, ஹி வில் கிவ் தட் ரிப்பன்டன்ஸ். அந்த டைமுக்குள்ள நம்ம ரிப்பன்ட் பண்ணி வந்துடணும். அப்போ ஆண்டவர் அதுக்குள்ள நம்ம ஆண்டவரே நான் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த 24 hours சம் டைம் இஸ் தேர். அந்த டைமுக்குள்ள ரிப்பன்ட் பண்ணி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாவம் நம்மளுக்கு நிவர்த்தி செய்யப்படும். ஆனாலும் பாவத்துக்கு, நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு, இல்லைன்னே கிடையாது. கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. ஆண்டவர் நம்மள ரத்தத்தினால கழுவிட்டாரு, அவர் நம்மளுடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம செய்யற பாவத்துக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. அந்த பயத்தோட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நம்மளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருக்கு முன்னால நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பு தன்னையே காத்துக்கொண்டான். 17 வயசுல அவன் பரிசுத்தமா இருக்கணும்னா சாதாரணமா காரியமா? இன்னைக்கு நம்மளால ஒரு வீடியோ பார்க்காம இருக்க முடியுதா? ஒரு இந்த சோசியல் மீடியால என்னென்ன பார்க்குறோம், யோசிக்கணும். நம்மள என்னென்ன பாவம் செய்யறோம், நம்ம உடலில் என்ன பாவம் செய்யறோம், இச்சைகளுக்கு அடுத்த பாவம், கண்களின் இச்சைகள் அப்படி பார்க்க தூண்டுதுல, ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல. அப்படிதான் நம்மள தூண்டுவான். அட அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு வெளியே வரணும், அவனை மிதிக்கணும். மிதிங்க, பிசாசை மிதிங்க, அவன் தலையை நசுக்குங்க. ஜீசஸ் அதான் பண்ணாரு கெத்சமனி தோட்டத்துல. அவன் தலையை நசுக்குனாரு. எப்படி அவர் தலையை நசுக்குனாரு? only one word, Lord, I will do your will, I will take up the cross, I will drink this cup that you've given me. அவ்வளவுதான். பிசாசு தலையை நசுக்கிட்டார். நம்மளும் அப்படிதான். ஒவ்வொரு சின்னும் நம்மளை பாதிக்கும் போது, நம்ம மேல விழும்போது அவன் தலையை நசுக்கணும். நோ, learn to say no to sin.
I will not look at this social media. I will not waste my time. I will take up the Bible and read. நீ பைபிள் எடுத்து வாசிச்சிட்டேன்னா அவன் தலையை நசுக்கிட்ட. பைபிள் எடுத்து வாசிச்சிட்டேன்னா அவன் தலை நசுக்கப்படும். ஒவ்வொரு நாள் அவனை நசுக்கி நசுக்கி வெளியே தள்ளணும். பரிசுத்தத்துக்குள்ள வரணும். ஆண்டவர் அதை விரும்புறாரு. உன்னை உயர்த்தி வைப்பார். உலகத்துல மேன்மையாக வைப்பார். பரிசுத்தத்துல நீ மாத்திரம் நின்னு பாரு. அவர் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துவார். யோசேப்பு அந்த பரிசுத்தத்துல இருந்ததுனால அவன் 41 அதிகாரம் 41 ஜெனிசிஸ் 41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். இதுதான் பரிசுத்தத்துக்கு கிடைக்கிற பலன். You will go through many tribulations, many ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீ போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு பலன் உனக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேல உன்னை அதிகாரியாக வைப்பார். அந்த பரிசுத்தத்துக்குள்ளான பலன் இல்லாம போகவே போகாது. எப்படி பாவத்துக்கு பலன் உண்டு? பாவத்துக்கு பலன் இருக்குன்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்மளுக்கு எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் உண்டோ, ஒவ்வொரு பரிசுத்தத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் நீ பிசாசுடைய தலையை நசுக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் யூ சரண்டர் டு காட் அண்ட் யூ சே, லார்ட், ஐ வில் நாட் டூ திஸ் sin, லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், லார்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட் அப்படின்னு சொல்லி நீ காதறி அழுகும் போதும் அதற்குண்டான பலன் கண்டிப்பா உண்டு. எஸ்தரை எப்படி கொண்டு போய் ஆண்டவர், எஸ்தர் சாதாரண ஒரு அடிமை பெண்ணாக வந்தா, அவளை கொண்டு போய் அந்த தேசத்துக்கே ராஜாத்தியாக்குனார். ஏன்? அவள் எல்லாத்தையும் அவர் எதுவுமே தனக்கு என்று கேட்கல. அவர் எனக்கு இது வேணும் அப்படின்னு எஸ்தர் எதுவுமே கேட்கல. அவர் தன்னையை தாழ்த்தினா, உயர்த்த பெற்றாள். மொர்தேக்காய்க்கு எல்லா விதத்திலும் அவர் ராஜாத்தி ஆனதுக்கு அப்புறமும் she was obedient to Mordecai. So God wants that obedience from us. He wants that obedience. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி முடிப்போமா? அப்பா, ஆமை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்க இந்த நல்ல வேலையை கொடுத்தீங்க, அப்படியே வார்த்தையை கொடுக்க சொன்னீங்கப்பா. அதை இந்த குழந்தைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை அவங்களுக்கு பலன் தரட்டும். அந்த வார்த்தை பெருகட்டும். அந்த வார்த்தையை நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அந்த இருதயத்துல ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது ஒரு விதையாக அது விழுகட்டும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் அவங்களுக்கு கிடைக்கணும். யோசேப்புக்கு நீங்க கொடுத்த பரிசுத்தம், யோசேப்பின் வாழ்க்கையில அவன் எப்படி பரிசுத்தமா வாழ்ந்து தன்னை காத்து கொண்டதுனால அவனை எப்படி நீங்க மேன்மையா உயர்த்தினீங்க. அந்த எகிப்து தேசத்துக்கே அவனை ஒரு 2ஆம் அதிபதியாக நீங்க வச்சீங்கப்பா. அதே போல இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பரிசுத்தத்துக்கு அவங்க வாஞ்சியா கதறணும். நாங்க பரிசுத்தமாகணும் அப்படின்னா நீங்க தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையில நீங்க தொங்குனீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்பட்டதுனால நாங்கெல்லாம் பரிசுத்தமாறோம். உங்களுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினால் இங்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கழுவுங்க ஆண்டவரே. மூடிக்கொள்ளுங்க. சத்ரு அவங்களை தொட முடியாதபடிக்கு நீங்க அவங்களை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க அக்கினி மதிலாந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பை கொடுங்க. படிப்புல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எது படிச்சாலும் உங்களுக்கு புரியாத படிப்பு, புரியாத லெசன்ஸ் எல்லாத்தையும் புரிய வைங்க ஆண்டவரே. சீக்கிரமாக படித்து ஆண்டவரே அவங்க முதன்மையான இடத்துல நிக்கணும் ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்குங்க ஆண்டவரே. கீழாகாமல் மேலாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.